யுஏஇ மேல பயங்கர கோபம் ஈரானுக்கு. எங்க ஈரானை அமெரிக்கா இந்த அளவு தாக்குனதுக்கு முதல் முக்கியமான காரணம், மேஜர் காரணம் யுஏஇ. அவன்தான் என்ன, இன்னைக்கு 2 விஷயத்தை மட்டும் இப்ப சொல்லிடுவோம். சொல்லுங்க. இப்போ அமெரிக்கா வந்து அங்க நின்றுட்டு இருக்கும் போது டெய்லி வந்து 2 பில்லியன் 20,000 கோடி செலவாகுதா. அப்புறம் 60 நாள்ல முடிஞ்சு போச்சு ட்ரம்ப்புக்கு. எங்க அமெரிக்கால வித்தவுட் பார்லிமெண்ட் கன்செஷன், இது கன்செஷன்ல பார்லிமெண்டோட கன்சர்ன். ஓகே, பார்லிமெண்ட் ஒப்புதல் இல்லாம அடிச்சாங்கல்ல, முடியாதுல, இஸ்ரேல் கிடையாது அப்படின்னு. ஆனா போக பார்த்தா அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. இன்னும் அதுக்கு 1 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்து ஆகும். இல்ல, ஆமா, அரசியல் கலவரம் பைத்தியக்காரன் இல்லைன்னு மெண்டல் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மள மெண்டல் ஆக்கிடுவாங்க. சரி, இப்போ இந்த போர் என்ன நடக்க போகுது? துவங்கிருச்சு. போர் துவங்கி எதுக்குன்னா, ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்னா, உலக தமிழர்கள் அனைவருக்கும் மாற்றுக்குரலுக்காக நான் சுஃபியான். தற்போது மத்திய கிழக்கில் போர் ஆரம்பித்திருக்கிறதா? போரினுடைய நிலைப்பாடு என்ன? நேற்றைக்கு தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகத்தை 15 ஏவுகணைகள் மூலமும் 4 ட்ரோன்கள் மூலமும் தாக்கப்பட்டிருக்கிறது. அரபு கூட்டமைப்பு கடும் கண்டனம். 15,000த்திற்கும் மேற்பட்ட படைகளோடு 100க்கும் மேற்பட்ட எஃப்-சீரியஸ் ஃபிளைட் பாதுகாப்புகளோடு அமெரிக்கா மறு தாக்குதலை நோக்கி விரைகிறது. ஈரான் எதிர்கொள்ள தயார். நம்முடைய சர்வதேச செய்தி பார்வையாளர் தோழர் கசாலியோடு விவாதிக்கிறோம். சார், நான் சொன்னது எப்படி பாக்குறீங்க? உண்மைதானா? இல்ல, இது நிறைய உண்மைதான். நானும் வந்து நிறைய டீட்டெயில் எல்லாம் பார்த்தேன். சொல்லுங்க. அமெரிக்காவோட ஊடகங்களையும் பார்த்தேன், யூரோப்பு ஊடகங்கள், அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எல்லாத்தையும் பார்க்குறேன். அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அங்கே வந்து போர் திரும்ப எஸ்கலேட் ஆயிருச்சு. போர் தொடங்கிச்சு. என்ன காரணம்? 2 காரணமா சொல்றாங்க. ஈரான் வந்து இப்போ 2 பேரை அடிக்கிறாங்க. ஒன்று வந்து அமெரிக்காவோட கப்பல் ஏன் அடிக்கிறாங்க? இதை போன வாரம் 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே நம்ம சொன்னோம். என்னன்னா, அவங்க வந்து சர்வதேச வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து என்னது, சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்புக்கு உள்ள அவங்க ஒரு 10 போர் கப்பலுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. நீரிணை, கல்ஃப் ஆஃப் நீரிணை இல்லை, இது வந்து வளைகுடா. நீரிணை வந்து குறுகிய பகுதி. ஆமா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டுங்கிறது நீரிணை. அப்போ ஹர்மோஸ் இங்க இருக்குன்னா தள்ளி கல்ஃப் ஆஃப் ஓமான்ல 10 கப்பல்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த கப்பலையும் வரவிட மாட்டோம், போவிட மாட்டோம்னு மிரட்டுறாங்க, திருப்பி அனுப்புறாங்க. அங்க ஒரு இது நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ அப்படி நின்றுகிட்டே இரு அப்படின்னு ஈரான் வந்து நிலத்து வழியே பாகிஸ்தான் வழியாகவும், கசகஸ்தான், இது துர்க்மெனிஸ்தான் வழி, இங்கே வழியாகவும் அவங்க வந்து சைனாவுக்கு போறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இடையில வேற கப்பல்கள்லாம், சைனா கப்பல்லாம் வந்து போகுது, அதை அமெரிக்கா வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்குதா? அவங்க நிற்கும் போது நான் நின்றுகிட்டே இருப்பேன் அப்படின்னா அவனுக்கு செலவு இருக்குல்ல. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் 20,000 கோடி. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. சும்மா நிறுத்தி வைக்கிறதுனால, கப்பல்கள் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது கொடுக்கணும், அந்த பல வேலைகள் இருக்குல்ல, அது ஆயுதங்கள் மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு? 20,000 கோடி ரூபாயா. அது வந்து எப்படின்னா, அங்க அமெரிக்காவுடைய கப்பல்கள் ஒரு 15-20 கப்பல் நிக்குது. எல்லாத்துக்கும் செலவு சொல்றீங்க? அவங்க இது செலவு நான் சொல்லல, செனட்ல அவங்க சொன்ன செலவு 20,000 கோடி டெய்லி 20,000 கோடி உணவு எல்லாம் சேர்த்து, எல்லாம் மொத்தத்துக்கு சேர்த்து. கப்பல்னா நமக்கு தெரிஞ்ச உணவு மட்டுமா தானே, ஆயுதங்கள், அது இது சார், அது ரெண்டாயிட்டே இருக்குமா எரிபொருள். அப்போ அத்தனைக்கும் சேர்த்து அங்க செனட்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னது வந்து எவ்ரிடே யூ ஆர் ஸ்பெண்டிங் $2 பில்லியன் எவ்ரிடே டு வேர் இஸ் த அக்கவுண்ட். ஓகே, இஸ் இட் ஆல் அவர் பீப்புள்ஸ் டேக்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் தேர் அப்படின்னு அங்க கேட்குறாங்க. அந்த கேள்விலாம் பயங்கரமா இருந்துச்சு. யாரை வந்து ஹெட்செட்டுக்கு முன்னாடி, பீட்டர் ஹெட்செட் முன்னாடி அவங்க வந்து அந்த பாதுகாப்புத்துறை செயலாளர். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆச்சுன்னா நீ பாட்டு நின்றுகிட்டு அப்படின்னு இவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யுஏஇ மேல பயங்கர கோபம் ஈரானுக்கு. எங்க ஈரானை அமெரிக்கா இந்த அளவு தாக்குனதுக்கு முதல் முக்கியமான காரணம், மேஜர் காரணம் யுஏஇ. அவன்தான். என்ன, அடுத்த காரணம் கத்தார். சார், ஒரு கேள்வி, ஒரு பதில் சார். யுஏஇ என்ன சொல்லிட்டான்? நீங்க ஒரு பேட்டியில சொன்னாங்க, இஸ்லாம் யூதர்கள், நம்ம இதெல்லாம் வெளிப்படையா பேசிட வேண்டியதான். ஆமா, இப்போ இந்த நாட்டுல ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சு 1,00,000 இஸ்லாமியர்களை கொல்றாங்க. இஸ்லாமியர்கள் சொல்ல வேணாம், 1,00,000 காசா பீப்புளை கொண்டாங்க. அப்ப அது கூட இல்லாம பெருமையோட சொல்றாங்க, நாங்கள் அடுத்து யூதர்களோடு இணைகிறோம். இந்த சொன்னாங்கல்ல, எங்களுக்கு அயன்டோம்
அந்த பேட்டரி எல்லாம் கொண்டு வந்து முதல் கொடுத்து எங்களுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கு அவங்க தான் உதவுனாங்க. நீ நண்பேண்டா அப்படின்னு தோல்ல கை போட்டாங்கல்ல. அப்ப என்ன, எங்களுக்கு தேவை இஸ்ரேல், அமெரிக்கா. எங்களுக்கு ஈரான் தேவையில்லை, சவுதி அரேபியா தேவையில்லை, ஏமன் யாரும் எங்களுக்கு தேவையில்லை, இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இஸ்லாம் பெயர் தாங்கி யூதர்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க வந்து ஹர்மோஸை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து இது துபாயில் இருக்கக்கூடிய ராஷித் போர்ட்டு, ஜபலி போர்ட்டு, அபுதாபி இருக்கக்கூடிய காலித் போர்ட்டு, இந்த போர்ட்டுடைய எதுவும் வர முடியாது, போக முடியாது, நீங்க ஹர்மோஸ்ல அடைச்சிட்டீங்க. ஆனா அதே யுஏஇல ஒரு மாகாணம் அல்லது ஒரு எமிரேட்ஸ், அது வந்து ஃபுஜேரா. அந்த ஃபுஜேரா வந்து கடல் பகுதி எங்க இருக்கு, நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது இருக்குல்ல, கல்ஃப் ஆஃப் ஓமான், ஹர்மோஸுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கு. ஓகே, ஓமான் சைடுல. அப்போ அங்கிருந்து நாங்கள் கப்பலில் வந்து இறங்கி அப்புறம் இங்கேருந்து வண்டியில் நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம், ட்ரக்கில் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா தான் அப்போ நீ வந்து என்ன பைபாஸ் பண்ணிட்டு போகிற, என்ன அடிக்கிறதுக்கு நீ இவ்வளோ காரணமாக இருந்த, என்ன பைபாஸ் பண்ணி ஃபுஜரா போர்ட் வழியே போவியா அப்படின்னு முந்தா நாள் 4 மிசைல் அப்புறம் ட்ரோனு அடிச்சாங்க. ஃபுஜரா போர்ட்டை வந்து 15 மிசைல் 4 ட்ரோன். அந்த ஃபுஜரா போர்ட்ல மட்டும் 4 மிசைல், 4 15 ஓகே, அது அடிச்சிருக்காங்க. மொத்தம் 15 வந்து பரவலாக அடிச்சிருக்காங்க. அப்போ போற ஆரம்பிச்சாச்சு. அடிச்ச உடனே போற ஆரம்பிச்சாச்சு. போர் தொடருமா அப்படி கேள்வி இல்ல. இப்ப என்ன போர் வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இங்க ஃபுஜரால அடிச்சிட்டாங்கல்ல, அடிச்சா லபோ அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த யுஏஇக்கு மொத்த சப்ளை இப்போதைக்கு எங்க வருது, ஒன்னு பிளைட் வழியா வருது. ஓகே, அந்த பிளைட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நேரத்துல இருந்து. ஏற்கனவே சப்ளை வந்து பிளைட் வழியா தான் வருது, நிறைய பிளைட் வழியா வருது சப்ளை. ஆனா எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஒரு 6-7 மடங்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஓவர் செலவாகும், பயங்கர செலவாகும். அப்புறம் குவான்டிட்டி வந்து கப்பல் அளவுக்கு இல்லாம கம்மியா வரும். ஒரு கப்பலுக்கு வந்து எவ்வளவு சார் வரும், ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு 30-40 ஃபிளைட்டு 50 ஃபிளைட் அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இது ஒரே ஒரு ஃபிளைட் தான், இது ஒரு கப்பல். இப்போ ஃபிளைட் எடுத்தாச்சுன்னா 90க்கு பதிலாக 60 ஃபிளைட்டு ஓகேன்னு பண்ணி விட்டு ஸ்கூலெல்லாம் திறந்து போயிட்டு இருக்கும்போது இடையில ஸ்கூலை வந்து ஓகே இனிமேல் ஃபுல்லாக திறந்துருவோம் அப்படின்னு சொன்னா திரும்ப மூடிட்டாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ டோட்டலாகவே ஃப்ளைட்டும் வரல, நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஃபுஜரா போட்டு அடிச்சாச்சு. இனி வந்து சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதான். அதை தாண்டி ஃப்ளைட்டும் இங்கே உள்ள வரல. இப்போ ஃப்ளைட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, துபாய்க்கு அபுதாபிக்கு இங்கே வரக்கூடிய ஃப்ளைட் அத்தனையும் ஓமானுக்கு திருப்பி விட்டாங்க. ஏன்னா ஓமான் ஈரான் நல்ல ஒரு உறவுல இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எப்பவுமே இப்ப அவங்க ஹெர்முஸ்ல நீங்க சொன்ன மாதிரி பணத்தை ஷேர் பண்ண கூட நாங்க 2 பேரும் பண்ணிக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா அந்த கார்னர்ல இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து ஓமானோட போர்ஷன், அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் ஃபுல்லா ஈரான், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுவாங்க. ஏற்கனவே மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஓமான் தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ஓமான் வந்து ஈரான் விரும்பினதும் கூட. ஆமா, அப்புறம் சலாலால ஒரு 3 வாட்டி தாக்குனாங்க ஈரான். சலால வந்து ஓமான சேர்ந்தது. ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து அமெரிக்காவோட இது இருக்கு, அதனால நாங்க தாக்குறோம். பேஸ் இல்ல, பேஸ் இருக்கு, ஆனா பேஸ் வந்து அங்க இருந்து ஆபரேட் பண்ண விடல. ஆனா அமெரிக்காவோட கப்பல்களோ ஏதோ வந்து இறங்குனது, ஏன்னா ஆயுதங்க இறக்குவாங்க, அதை அடிச்சிட்டோம். மத்தபடி ஓமனை தாக்கல. அது வரைக்கும் அப்படி பார்த்தா இது வரைக்கும் துபாயோ அபுதாபி. சார் ஓமன் உங்கள்கிட்ட கேட்கணுங்க, அது சுன்னா முஸ்லிமா சியாவா? இல்ல சுன்னா முஸ்லிம் தான். அல்ல சியாவும் கலந்து இருக்காங்க, சியா கொஞ்சம் இருப்பாங்க. மேஜர் வந்து சுன்னா முஸ்லிம். ஓகே, பஹ்ரைன் வந்து ஷியா ஜாஸ்தி, சுன்னா இருக்காங்க. அவர்களுக்கு கொஞ்சம் கலவரங்கள்லாம் வந்துச்சு முன்னாடி, இடையில வர ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னன்னா, கலவரம் யார் எந்த பேர்ல வரும்னா ஷியா சுன்னாங்கிறதுல பேர் வரும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா நீ மட்டும் என்ன ஆட்சி பண்றது. இப்போ அப்படியே நம்ம இப்போ வச்சுக்கோமே, இப்ப நேத்து வரைக்கும் அவரு MK ஸ்டாலின் பயங்கர ஒரு ராஜ தோரணில் இருந்தாரு, இன்னைக்கு திடீர்னு வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. அது அப்படிதான். இப்போ இதுதான் நமக்கு வந்து அந்த மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு கேள்வி, இப்போ நீங்க சொன்னது புஜேராவை தாக்கி இருக்கிறார்கள், 14 ட்ரோன், முக்கியமான வாசல் அவங்களுக்கு முக்கியமா வரக்கூடிய ஃபுஜேரா ஒரு எக்கனாமிக்கல் ஹப்னு வைக்கல. எக்கனாமிக் ஹப் இல்ல அது. ஆனா இப்ப வேற வழி இல்லாத அவங்களுக்கு ஹர்மோஸை தாண்டி ஹர்மோஸை விலக்கி விட்டுட்டு வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ். இப்ப என்ன இப்ப பிரச்சனை எதுக்காக அமெரிக்கா அந்த ஹர்மூஸ் பிளாக் ஹேடா எடுக்க மாட்டேங்கிறதான போருக்கு? இல்ல அதாவது அமெரிக்கா போர் என்னன்னா, ஈரான் வந்து எங்களோட கட்டளைக்கு நீ அடிபணியணும்னு சொல்றாங்க அமெரிக்கா. இவன் கட்டளைக்கு அடிபணிய முடியாது, நாங்க அதெல்லாம் மீறிட்டோம்னு சொல்லி நிக்கிறாங்க. கட்டளைக்கு அடிபடியா மறுக்கிறாங்க. ஏற்கனவே மறுத்துட்டு தான் நீ அடிச்சு பாருன்னு சொல்லி மேல உள்ள அடிச்சாங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து அண்டர் கிரவுண்ட்ல பெரிய பெரிய நகரங்களே வச்சிருக்காங்க. யாரு? ஈரான்.
என்ன சார் புதிய கதை சொல்றீங்க? அண்டர் கிரவுண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? நகரங்கள், பெரிய பெரிய நகரங்கள். எங்க? ஈரான்ல. அப்ப அதுக்குள்ளதான் எல்லா ஆயுதங்களும் எல்லா ஆயுதம் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆயுதங்களை சில இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எந்தெந்த இடம்னா, இப்போ வந்து உள்ளுக்குள்ள நகரங்கள்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி அகலத்துல வளைஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள போகுது. அங்க பாத்தீங்கன்னா உள்ள கார் பஸ் எல்லாம் போகும். கார் பஸ்ஸா? சின்ன பிளைட் போகுது. சின்ன பிளைட். இதெல்லாம் பல அரசாங்க தயார் பண்ணிருக்காங்க. அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு உதவுனது வடகொரியா. கரெக்ட். அதை நான் படிச்சதான். ஏன்னா வடகொரியாவுக்கு தேவைப்படுற ஆயில வந்து கொடுத்தது ஈரான். அதுக்கு மாத்தி கொடுத்துட்டான். இப்ப இந்த இதுல எப்படின்னா நேரம் ஒரு இடத்துல வெளியே வரணும்ல, அது என்னன்னா ஒரு மாதிரி இருக்கு. அது கரெக்டா அப்படின்னுக்குள்ள வெளியே இது சல்லுன்னு வந்து மேல வருது அந்த ராக்கெட். இது மிசைல். இதுல இருந்து உள்ள அண்டர் கிரவுண்ட் நேரம். அது பல வழிகள் இருக்கு. பல வழி இருக்கும்ல. அது வந்து நேரம் வருது, டக்குன்னு திறக்குது, மேல போன இது க்ளோஸ் ஆயிருது. அந்த இடம் எந்த இடம் தெரிய மாட்டேங்குது. மலைகளை போல அதுதான் சொல்றாங்க. அமெரிக்கா சேட்டலைட்டுகளால கண்டுபிடிக்கணும்னா அதோட ஸ்பீடு இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஸ்டெல்த் டைப்ல அந்த ரேடாராலையும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த ரேடார் வந்து அப்படியே தடவிட்டு போகும்ல, அது தடவிட்டு இங்க கிராஸ் பண்ண இடத்துல இது ஓப்பன் ஆகி போயிட்டு க்ளோஸ் ஆயிருது. உங்களுக்கு அந்த மூடக்கூடிய வாயில்கள்ல மரங்கள் போல இருக்கும், என்ன கண்டுபிடிக்கும்? அது எப்படிதான் இருந்தாலும் அந்த மிசைல் வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வேணும்ல. அந்த ஓப்பனிங்க கூட சல்லுன்னு ஓப்பன் ஆகி வெளியே வந்துட்டு க்ளோஸ் ஆயிருது. எப்படி முடிஞ்சிருது? கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவனு இந்த வேலை எல்லாம் செய்வான்னு அவனுக்கும் தெரியும்ல. இல்ல தெரிஞ்சா கூட என்ன செய்வீங்க? ஏன்னா அங்க கீழே நகரங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆழம் எவ்வளவு தெரியுமா? 1500 1600 அடி. 1500 1600 அடி. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த வெர்டிக்கலா இது வந்து புர்ஜ் கலீஃபா வச்சிருக்காங்கல்ல, அதுல 3/4 இல்ல 60% உயரம் ஆழத்துல இருக்காங்க. இப்ப 1600 அடி அப்படின்னா 140 150 மாடி தலைகீழ. ஏன்னா மேல மலைகள் இருக்கு, மலைகளுக்கு கீழே வேற இவங்க போயிருக்காங்க. அப்ப அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர்கள் எதுவுமே உள்ள போகாது. 200 அடி போகும். அது 600 அடி இருக்கும். 1600 அடி. அதோட கிட்டத்தட்ட ஒரு 7-8 மடங்கு, 6-7 மடங்கு. அப்ப ஈரான் வந்து இப்போ நான் அசைக்கவே முடியாது. ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப ஈரான் இவ்வளவு தைரியமா நிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இதுதான். என்னன்னா இன்னொன்னு, அந்த இதுலயே 1500 அடியிலேயே ஒரு சில நகரங்கள் பண்ணி வச்சாங்கல்ல, அதுல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு உணவு பொருள் அது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அங்க வேற எங்கேயுமே போக அங்கேயே தங்கி இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மேல அணு ஆயுதம் போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு உள்ள தங்கி இருக்கலாம். அணு உள்ள தாக்காது. அவ்வளவு ப்ரொடெக்ட். அவ்வளவு. நான் என்ன நினைச்சேன், இவன் 100 கப்பலை 100 ஃபிளைட்டை கொண்டு வரான், 20-30 பெரிய ராஜேஷ் கப்பல் கொண்டு வரான், ஆயுதங்களையும் கொண்டு வரான். ஆனா ஈரான் இவ்வளவு தைரியமா இருக்கிற காரணம் என்ன? இல்ல அதான் இந்த சேஃப்டி வந்து இவன் ஏற்கனவே பாடம் படிச்சிருக்கான். ரொம்ப பாடம். ஈராக்ல இருந்து, லிபியால இருந்து, சவுதியில இருந்து அத்தனை பாடம் படிச்சிருக்கான். நீ வந்து இதெல்லாம் பண்றதுக்கு என்கிட்ட வந்தேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா மறைச்சுக்கிறோம், என்ன நானும் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாத்துட்டு ஒன்னா திருப்பி அடிக்கணும். என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பூரா அண்டர் கிரவுண்டு, திருப்பி அடிக்கிறதுக்கு ஏராளமான மிசைல் என்று ட்ரோனு. என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 விஷயத்த மட்டும் இப்ப சொல்லிடுவோம். சொல்லுங்க. இப்போ அமெரிக்கா வந்து அங்க நின்றுட்டு இருக்கும் போது டெய்லி வந்து 2 பில்லியன் 20,000 கோடி செலவாகுதா? அப்புறம் 60 நாள் முடிஞ்சு போச்சு ட்ரம்ப்புக்கு. எங்க அமெரிக்கால வித்தவுட் பார்லிமெண்ட் கன்செஷன், இது கன்செஷன்ல பார்லிமெண்டோட கன்சர்ன். ஓகே, பார்லிமெண்ட் ஒப்புதல் இல்லாம அடிச்சாங்கல்ல, முடியாதுல. 60 நாள் டைம். இப்ப அதுல ஒரு சின்ன குறுக்கிட்டு இந்த பீட்டர் ஹெட்ஸ் இவங்க எல்லாம் சொல்லிட்டு தர்றாங்க, மார்க் ரூபியோ எல்லாம் 60 நாளுங்கிறது நாங்க போர் செய்யவே இல்லையே, 42 நாள் தான் போர் செஞ்சோம், ஒரு மாசம் தான் போயிருந்தோம், 1 மாசம் இருக்கு அப்படி கதை சொல்லி. ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோட இதை பண்ணா போர் ஆரம்பிச்சல 60 நாள் முடிவு கொண்டு வா, 60 நாள்ல வந்து நீ ஜெயிச்ச, அதுக்கப்புறம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் போறா இருந்தா நீ திரும்ப பார்லிமெண்ட்ல பெர்மிஷன் வாங்க. இவங்க அதை விட்டு போட்டு நாங்க 60 நாள் தான் போயிட்டோம் இத்தனை நாள் என்ன இத்தனை மணி நேரம் எனக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு அது சொல்றது கதை போட முடியும். ஆமா, அதனால அது வந்து இப்ப அவருக்கு அடுத்து போற தொடங்குறது, இப்ப போற அடிக்க வராருல. அல்ல, என்ன கணக்குனா இப்ப என்ன கணக்கு, நின்னுகிட்டே இருந்தான்னா அடிக்க முடியாது, பெர்மிஷன் வாங்கணும். ஆனா அதை வந்து ஹர்மோஸுக்கு நெருக்கமா கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ஹர்மோஸ் பக்கம் வந்தேன்னா நாங்க அடிப்போம்னு ஈரான் சொல்றாங்க. எங்க எல்லைக்குள்ள வராது, ஆனா உள்ள வராம வெளியே தான் நிக்கிறான். வெளியே நிக்க, பட் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். அந்த வர ஆரம்பிச்ச 2 போர்க்கப்பல் மேல தாக்கிட்டாங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேல நேத்து தாக்கிட்டாங்க. 2 கப்பல் அமெரிக்கா கப்பல் தான். ஆமா. இப்போ ஒரு கொரிய கப்பல் தீப்பிட்டு எரியுது. எங்க கொரியா கப்பல் வந்து எண்ணெய் கப்பல். அது எண்ணெய் கப்பல். அது அப்பப்ப. சரி, இப்போ 2 அமெரிக்கா கப்பல்கள், போர் கப்பல்கள் தீப்பற்றி எரிகிறதா?
தீப்பெட்டில அடிச்சிருக்காங்க, தீப்பெட்டில எரியல, அது அடிச்சு தப்பிச்சிட்டாங்க. அந்த கப்பல் வந்து அடி வாங்கிட்டு பின்னாடி போயிருச்சு, இங்க வரல. அப்ப என்னன்னா எங்களோட அடுத்த கட்ட அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஒரு செய்தி நீங்க படிச்சிருப்பீங்களா தெரியல. இப்போ புதிய வார்ஹெட் நேத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியாயிருக்கு. ஓகே. அந்த செய்தியில என்ன சொன்னா, அதுல 10 வார்ஹெட், ஒரு வார்ஹெட்டுக்கு 80 குண்டு. சரி. 10 வார்ஹெட்டுக்கு 800 குண்டு. இது ஈரான் வெளியிட போகிறது. இது அணுகுண்டுகளை விட அபாயத்தை விளைவிக்கும். அணுகுண்டோட எந்த குண்டு அபாயத்தை விளைவிக்காது, டெஸ்ட்ராய் பண்ணும். பயங்கர ஒரே நேரத்துல 10 வார்ஹெட்ல இருந்து ஈச் வார்குண்டு 80 குண்டு போச்சு, கிளஸ்டரா போச்சுன்னா என்ன? இது ஏற்கனவே இஸ்ரேல்ல யூஸ் பண்ணாங்கல்ல. இல்ல, இது 800 அளவு கம்மி தான். அதாவது ஒரு இதுல 100 வார்ஹெட், ஒரு இதுல சின்னதா, அதாவது சின்னதா இருக்கும். 400 கிலோ 500 கிலோ 300 கிலோன்றது பதிலா ஒன்னு 2.5 கிலோ. ஏற்கனவே முன்னாடியே வந்து அது நம்ம பேசியிருக்கோம் 2.5 கிலோ இத்தனை குண்டு. இது ஏதோ வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது. அந்த நைட்ரஜன் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏன்னா இது முழுக்க எதை தாக்கக்கூடியது ஆன்டி வார்ஷிப் தான். ஆன்டி ஷிப். ஷிப்புக்கானது. இது வந்து நிலத்துக்குள்ளது. கடல் போர் தானே இது. ஆமா, கடல். ஆனா கடல் போர் அவங்க எல்லாம் வந்து வீக் ஆயிட்டாங்க, அமெரிக்கா வீக் ஆயிட்டாங்க. அது இல்லாம இப்ப வந்து அமெரிக்காவுக்கு உள்ளேயுமே ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இங்க இஸ்ரேலுக்குள்ள வெளியே வராத செய்திகள் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா IRIBல செய்தியை பாருங்க, அப்புறம் இஸ்ஃபஹான் செய்தி, நிறைய செய்தி இந்த செய்தியில, அப்புறம் வந்து அல் ஜசீரா அப்படின்னு நிறைய பாருங்க. இஸ்ரேலுக்குள்ள சைலண்டா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. ஏன்னா இஸ்ரேல் வரலாறு காணாத அளவுக்கு அழிவை சந்திச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமெரிக்கா லேசா ஈரான்ல வார ஆரம்பிச்சதுன்னா இம்மிடியட்டா ஹவுதிஸ் அண்டு ஹெஸ்புல்லா கையில ஏராளமான ஆயுதங்களை கூச்சி வச்சிருக்காங்களா. இன்னும் அடிக்கிற அடியில வந்து இஸ்ரேல் வந்து காணா போயிடும். அதே மாதிரி அமெரிக்கால இருந்து ஒரு முக்கியமான துறையில இருக்க முக்கியமான ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு நேத்து கொடுத்துக்கிறாரு. என்ன கொடுத்துக்காரு தெரியுமில்ல, இப்ப வார் திரும்ப வந்து ஏதாவது UAE என்னமாவது முண்டுனாங்கன்னா மொத்த துபாய் அபுதாபி மக்களோட சேர்த்து தரைமட்டமாக போகுதுன்றாங்க. இப்போ அதுக்கு ரெடியா இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு டென்ஷனே UAE தான். இங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீ வந்து இஸ்ரேல் எனக்கு நண்பன், அவன் நண்பன், நண்பனை வச்சுக்கோ. அப்போ என்ன அடிக்கிறதுக்கு நீயே இடம் கொடுக்குற. அப்புறம் என்னோட பணத்தை நீ வந்து டீலிங் பண்ணிட்டு இல்ல, என் பணத்தை ரிலீஸ் பண்ணி விடு, என் பணத்தை நீயே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற. அதுக்கு தானே வந்து கத்தார் அடிச்சான், அதுக்கு தானே துபாய் வந்து இத்தனைக்கு மக்கள் வாழ்ற இடத்து இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. இனி என்ன சொல்றான், அந்த டாலஸ் டவர் புர்ஜ் கலீஃபா தாக்குவோம், புர்ஜுல் அரபா தாக்குவோம், ட்ரேட் சென்டரை தாக்குவோம், அந்த ஃபைனான்சியல் சென்டரை தாக்குவோம். இதுல வந்து புர்ஜ் இது ஜுமேரா பீச் இருக்கு இல்லையா, அது அந்த இது என்னது நம்ம பாம் பீச் இல்ல, அது வந்து அந்த ஐலாண்ட் இருக்குல்ல, ஜுமேரா பீச் ஜுமேரா பாம் ஐலாண்டு, அப்புறம் ஜெபலி பாம் ஐலாண்டு, இது எல்லாத்தையும் நாங்க தாக்குவோம். பேர்கள்லாம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது, நீங்க அங்க இருந்தா இல்ல. இது எல்லாத்தையும், அதெல்லாம் முக்கியமான துபாயோட எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஹைலைட்ஸ் எல்லாம் தாக்க போறோம். சரி, இப்போ கத்தாரும் இப்போ இந்த பக்கம் தான் நிக்குது. கத்தார் வந்து நடுவில் வந்துட்டான். இப்போ வந்து ஈரான் பக்கம் வந்துட்டான். ஈரான் பக்கம் வந்தா இந்த ஹெர்முஸ் சரியா பேசணும் போகணும்னு ஒரு மாதிரி அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. ஆமா. இப்ப நேற்று அரபு கூட்டமைப்பு ஒரு கோஆர்டினேஷன் வந்து இல்லை, எனக்கு என்ன ஒரு ஆத்திரம்னா ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா அரபு கூட்டமைப்பு எக்ஸிஸ்டிங் வார் வந்து இப்போ சீஸ்ஃபயர் மூமெண்ட்ல அடிக்கக்கூடாதுன்னு கத்துறாங்க. ஏன்னா வார் அமைதியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தானே கொமினி கொண்டான். ஆமா, எப்பவுமே அவங்க 2 பேரும் அதை பத்தி அரபுகள்லாம் வாங்கி திறக்கல. அவங்களும் திறக்க மாட்டாங்க, இந்தியாவும் திறக்காது. பிரச்சனை என்ன, இந்தியாவை விடுங்க சார், இவன் சம்மந்தம் இல்லாத நாடு சார், இவன் பெரிய ஏனோ இஸ்லாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இஸ்லாம் பேருக்கு தான். நான் எப்பவுமே சொல்லுவேன் வந்து மதம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான், பணமும் அதிகாரமும் அதுதான் முதல். அதை நோக்கித்தான் எல்லாமே. இப்போ அமெரிக்க அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல் ஜசீராவில், அதை நான் காலையிலே கூட பேசினேன். எனக்கு அந்த ஆள் வந்து எப்பவுமே கொஞ்சம் இப்படித்தானே, ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்ப. எனக்கு ஈரானியர்கள் நிறைய பழக்கம் இருக்காங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க எல்லாரும். நான் அந்த மக்களை சாகடிக்க மாட்டேன், சாகடிக்காம இருக்கின்றது எனக்கு நோக்கம் இல்ல. சரி, நல்ல பழவி இருக்கு நியூயார்க்ல. அப்ப என்ன வெண்ணைக்கு வந்து 28 அடிச்சாங்களா? என்ன சார் எனக்கு, நான் வந்து இந்த ஆள் எப்பவுமே மாத்தி மாத்தி பேசுற ஆளு. அந்த ஆளு பேச்செல்லாம் நம்ம வந்து நம்ம திரும்ப அந்த ஆள் பேச்செல்லாம் படிச்சு
அதை கேட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சுன்னா நமக்கு மெட்ராஸ் வெயில எவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு 6ஆம் தேதி. ஆமா, அரசியல் கலவரம். பைத்தியக்காரன் இல்லைன்னு மெண்டல் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளும் மெண்டல் ஆக்கிடுவாங்க. சரி, இப்போ இந்த போர் என்ன நடக்க போகுது? துவங்கிருச்சு. போர் துவங்கி எதுக்குன்னா ஏன் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா, இந்த ஹர்மோஸ் பக்கத்துல வந்தாங்கன்னா ஈரான் அடிக்கிறான், ஈரான் நம்ம கப்பல் அடிக்கிறான்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு அங்க பார்லிமெண்ட்ல கேட்க முடியும். கேட்டா ஓகே போர் புரியலாம், எமர்ஜென்சி திரும்ப எமர்ஜென்சி போர் புரியலாம் அப்படின்னு திரும்ப போர் ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்க இருந்து அதை ஒண்ணு நம்ம டேமேஜ் ஆனாலும் அவனை ஃபுல்லா டேமேஜ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப சீனாவும் ரஷ்யாவும் என்ன செய்ய போகுது? வேடிக்கை தான் பார்க்கும். வேடிக்கை தான் பார்ப்போம். சைனாவோ ரஷ்யாவோ நேரடியா வர போறது இல்லை. வந்துட்டாங்கன்னா 3ஆம் உலக போர் அது வராது. ஆனா அவர்கள் எல்லா உதவிகளும் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து என்ன இருக்குல்ல, ஏன் அந்த உதவி ஏன் வந்து பெருசு வேற நாடுகளுக்கு செய்யல? அவங்களுக்கு தேவை எனக்கு இப்ப ஈரானை விட்டாச்சுன்னா எங்களுக்கு எண்ணெய் கொடுக்க ஆளு இல்லை, ஆளே கிடையாது. அப்ப எனக்கு அவர்களுக்குள்ள அக்ரிமெண்ட் 2 நாட்டுக்குள்ளேயுமே இருக்கு. என்ன அக்ரிமெண்ட்? அந்த வெங்காய அக்ரிமெண்ட்டை தான் வந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வேடிக்கை தானே பார்த்தாங்க. சும்மா அதாவது இவங்களோட எல்லாம் சொல்லுவாங்க நிறைய ரஷ்யா வருது ரஷ்யா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரஷ்யாவை விட ஈரான் வந்து பலசாலியா இருக்கான் இப்போ. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இன்னொன்னு சொன்னாலும் ஈரானுடைய இந்த பிரிசிசிவ் அட்டாக்கு ரஷ்யாவுடைய சீனாவுடைய அந்த ரெண்டு சீனா மெயினா சீனா வந்து துல்லியமா அதுக்கு இந்த இடத்தை தாக்கு. அதுக்கு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 25 சேட்டலைட் வந்து டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. சைனா வந்து 54 சேட்டலைட்டை இதுக்காக டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல பிரிசியஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு. இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்தியில ஆமா போர் தொடங்கி இருக்கு. நேத்து நீங்க சொன்ன மாதிரி புஜைரா தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா கப்பல் 2 கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. ஒரு கொரியா எண்ணெய் கப்பல் தீப்பற்றி எரிக்கிறது. ஆமா, நாங்கள் சமாதானத்துக்கு தயார், ஆனால் இதற்கு தயாரா இல்லை என்று வலிமையாக ஈரான் இருக்கிறது. ஈரானை தாக்கவே முடியாது, மலைகளுக்கு கீழே 1000 அடிக்கு கீழே இருக்கான்னு வேற சொல்லிட்டீங்க. இந்த செய்திகள் 1500 அடி எதுவுமே எந்த பங்கர் பஸ்டரும் பண்ண முடியாது. சரி, எண்டுல வந்து ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடலாம். ஒரு செய்தி வந்திருக்கு, அந்த செய்தி எந்த அளவுல உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு செய்தி, சீனா புதுசா ஒரு வரைபடம் வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே அது வந்து தைவான இன்னொரு நாடு அங்கீகரிக்கல, இன்னும் வந்து பெண்டிங்ல கிடக்கு. ஆனா சீனா புது வரைபடம், அதுல வந்து இஸ்ரேல் இல்லை, ஃபுல்லா பாலஸ்தீன். முக்கியமான விஷயம் கையில காட்டிட்டீங்க. ஆமா, சீனா நீக்குகிறது. வரைபடத்திலிருந்து இஸ்ரேல் நீக்கப்பட்டு பாலஸ்தீனத்திற்கான தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. சீனா உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேலை நீக்கி முழு பாலஸ்தீனமாக மீண்டும் அங்கீகரித்தது. அவன் கொடுத்த அந்த இதுல முழுக்க இது வந்து பாலஸ்தீன், இஸ்ரேல் கிடையாது அப்படின்னு. போக பார்த்தா அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்து ஆகும். இல்ல, ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து வேற வழி இல்ல, நிறைய அடிபட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு, எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, சரி, நம்ம மீண்டும் நாளை மறுநாள் பார்ப்போம் சார். அடுத்தடுத்து இது அப்டேட் பண்ணி அடுத்த அப்டேட்ஸ் நம்ம மாட்டுக்குள்ள பேசுவோம். நன்றி.